வணக்கம் மேஷராசி அன்பர்களே. ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் என்ற இந்த சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த வாரம், அதாவது 17ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 22ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் நமக்கு பல விதத்திலும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். எப்படி என்றால், குடும்பத்தை பற்றியும், பண வரவை பற்றியும், கடன் சுமையை எப்படி இறக்குவது என்பதை பற்றியும், தொழிலிலே எப்படி வளர்ச்சியை பெறுவது என்பதை பற்றியும், வேலையிலே மாற்றங்கள் வருமா என்பதை பற்றியும் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும். சில நண்பர்களுக்கு திருமண தடைகள், திருமணத்திலே முறிவுகள், சில முதலீடுகளிலே இழப்புகள், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள், இப்படி பலவிதமான மன குழப்பத்திலே தான் இந்த வார பலன்களை பார்த்து தெளிவடைந்து அதன் பிரகாரம் காரியங்களை செய்வதாக அன்பர்கள் சொல்கிறீர்கள். அதனாலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த பலன்களை துல்லியமாக உங்களுக்கு தருவதிலே முயற்சி செய்கிறேன். இந்த வாரத்திலே இருக்கக்கூடிய கோள்களின் சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மீன ராசிக்குள்ளரே சனி பகவான் வக்கரத்தில் இருப்பதாகவும், கும்பராசிக்குள்ளர ராகு பகவான் இருப்பதாகவும், மிதுன ராசிக்குள்ளர குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரனானவர் கொஞ்சம் 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் அப்படிங்கிறவோட சேர்ந்து கடகராசிக்குள்ள போயிடுவார். அப்போ புதனும் சுக்கிரனும் கடகராசியில் இருக்க போகிறார்கள். சூரியன் கேது ஆவணி மாதம் வந்தனால் சூரியன் வந்து சிம்மராசிக்குள்ள உட்கார்ந்துட்டார். செவ்வாய் கன்னிராசியில் இருக்கிறார். இப்படி இந்த ராசிகளிலே கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக சந்திர பகவான் ரோகிணி என்ற நட்சத்திரத்திலிருந்து பயணித்து மகம் நட்சத்திரம் வரைக்கும், அதாவது ரிஷபராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிறதும் குறிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட வாரத்திலே ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி பார்வைகளை செலுத்துகிறதுன்னு பார்க்கும்போது, சனி பகவான் ரிஷபராசியை பார்ப்பதும், கன்னிராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்ப்பதும், தனுசு ராசியை பார்ப்பதும் முக்கியமாக கருதப்படுகிறது. குரு பகவான் துலா ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மற்றும் கும்பராசியில் இருக்கும் ராகுவையும் பார்க்கிறார். இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்க்கும்போது, செவ்வாயும் பார்வையை பலமுட்டவர் தனுசு ராசியை பார்க்கிறார், சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதையும் பார்க்கிறார், அதே போல மேஷராசியும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் பார்க்கிறோம். இப்படி அனைத்து விதமான கிரகங்களின் பார்வைகள் எப்படி இருக்கிறது என்றால், இந்த வாரத்திலே கொஞ்சம் பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஏன்னா, உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்ப்பது கொஞ்சம் நல்ல விஷயமாக அமைகிறது. அதனால் பண வரவுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். கடன் வரவுகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படின்னா, இந்த வாரத்திலே கொஞ்சம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கடனை கொடுப்பது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கடன் குறையும். சனியின் ஜெயந்தி அப்படிங்கிறது 17ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருது. அன்றைக்கு சனிக்கு செய்ய வேண்டிய பிரீத்தமான எல் விளக்கை கொண்டு போய், நம்ம நல்லெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவோம், அப்படி ஏற்றிட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதத்திலும் கஷ்டங்கள் விலகி நல்லதொரு தீர்மானமான முடிவுகள் கிடைக்கும் என்பதிலே நம்பிக்கை கொள்ளலாம். வேலை இல்லா அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய, வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சிற்சில கவலைகள் உங்களை விட்டு நீங்கும், பண வரவு உண்டு. இந்த வாரம் நல்ல வாரமாக அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.